இந்த மாதிரியான ஆளு உங்க வீட்லயும் இருப்பாங்க. அது யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கேட் வாங்கும்போது என் ஹஸ்பண்ட் வாங்கவே கூடாது சொன்னாரு. நான் ஒரு டாக் லவர். எனக்கு டாக் தான் பிடிக்கும். நான் இத்தனை வருஷமா சின்ன வயசுலேருந்து டாக் தான் வளர்த்துருக்கேன். கேட்க்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாது அப்படின்னாருங்க. அப்பயும் நானும் என் பொண்ணும் அடம் பிடிச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். லாஸ்ட்ல வாங்க போன இடத்துல கூட அந்த கேட்டை வந்து தொடவே இல்லைங்க. அவங்க கொடுத்தப்பது கூட நான் தொட மாட்டேன், நீ தான் போய் வாங்கிக்கணும் அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேட்டை போய் வாங்கும் போதும் நானே தான் தொட்டு தூக்குனேன். நானே தான் கொண்டு வந்தேன். வீட்டில் ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா நானும் என் பொண்ணும் தான் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டோம். அவர் கிட்ட வந்தால் கூட ஐயோ ஐயோன்னு சொல்லி ஓடி போய்ட்றாருங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை வச்சுருக்க ஃபுல்லாகவே இவர் தாங்க. கொஞ்சறதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், தூங்கி எழுந்தா இருக்கட்டும், தலை வாடுறதுலேருந்து அப் டு டேட் குளிக்க வைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே பார்த்துக்கிறது இவர் தான். நான் எதனா அவளை திட்டினா கூட ஏன் அந்த மாதிரி பண்ணாத, அதுக்கு என்ன தெரியும், எதுக்கு அப்படி திட்டுற, அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட் வந்து இப்போ கேட்டுக்கு யாருன்னா அவர் தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கூட அதை விட்டு இருக்கிறது இல்லை.